ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ டைம் என்ன தெரியுமாங்க, நைட்டு 12 மணி. இவ்வளோ நேரத்துக்கு வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். இன்றைக்கி அந்த வீடியோ எடுக்கிறதாவே இல்லை. இருந்தாலும் நான் இப்போ தலைக்கு எண்ணெய் வைக்க போகிறேன். சரிங்களா? சரி, எண்ணெய் வைக்கிற ஒரு வீடியோவை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரெகுலராக ரொம்ப நாளாகவே என்கிட்ட நிறைய பேர் கேட்குற விஷயம், உங்கள் முடி நீட்டாக இருக்குது, என்ன எண்ணெய் வைக்கிறீங்க, என்ன ஷாம்பு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நமக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நானும் ஃபாரினில் தான் இருக்கிறேன், இங்கே தண்ணியே செட் ஆகல, முடி ஃபுல்லாக கொட்டுது, ஆனால் உங்களுக்கு மட்டும் முடி நல்லா இருக்கு அப்படின்னு. ஒன்று சொல்லிடுறேன், எனக்கும் முடி கொட்டுது. சரிங்களா? முடி நீட்டாக கொஞ்சம் இருக்குது, ஓகே, இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் முடி எனக்குமே கொட்டுது தான். அது என்னால் சரி பண்ணவே முடியல. அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. சரிங்களா? எனக்கும் முடி கொட்டுது. அதுவும் இங்கே இப்போ நான் வேலை செய்கிற வீட்டில் என்னென்னா, முன்னெல்லாம் ஓகே, கொஞ்சம் இந்த உப்பு தண்ணியில் அது நல்ல தண்ணி தான் இருந்துச்சு. இப்போ நான் அப்படி ஊருக்கு போயிட்டு வந்தோடனே எல்லாம் ஃபுல்லாகவே உப்பு தண்ணியாக ஆகிடுச்சு. தண்ணி மாற்றிட்டாங்க. அந்த தண்ணி கண்டிப்பாக 100% முடி கொட்டுது. என்ன பண்ணுறது? அது எனக்கு முடி கொட்டுறது இருக்க தான் செய்யுது. அதனால் அந்த சிஸ்டருக்கு நான் சொல்லிக்கிறேன், எனக்குமே இங்கே முடி கொட்டு தான் சிஸ்டர். ஆனால் அதுக்கு இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மற்றபடி நான் நார்மலாக முடி எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் எவ்வளோ முடி இருந்ததுன்னா, இந்த பாருங்க, இந்த இவ்வளோ தாங்க இருக்கும். இந்த எங்கிட்ட இங்கே இருக்கும், இவ்வளோ முடி தான். இப்போ இது எக்ஸ்ட்ரா தான். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்தது. எப்படி வளர்ந்துச்சுன்னா அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னா, நான் சீப்பில் வந்துடுறேன், எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கிறேன். இதெல்லாம் நான் ரூமில் பேசல. ரூம் இங்கே சைடு இருக்குது, திரும்ப பார்த்தீங்களா? இது டோர் தந்தாங்க தான் ரூம்பு. நான் அம்மா லைட் ஆஃப் பண்ணுடா. ஏங்க நின்று பேசுகிறேன், இருங்க வரேன். இங்கே இருந்தால் வெளியேருந்து உள்ளே வரணும். அங்கே ஒரு டோர் இருக்கும். அந்த டோர் சாத்திட்டு அதுக்கப்புறம் உங்கள் ரூம் இங்கே ஒரு டோர் சாத்திட்டு தான் உள்ளே நான் ரூமில் போய் படுத்துக்குவேன். இங்கே லைட்டு போகிறதுக்கு ஒரு ஃப்ளக் ஒரு இது இருக்குது. அந்த இடத்துல வச்சுன்னு பேசுகிறேன். வேறு என்ன பண்ணுறது? உள்ளே போனாலும் அங்கே ஒரு ஃப்ளக், அதில் பொத்துன்னு ஃபோன் ரொம்ப கீழே விழுந்துனே இருக்குது. சரி, அதனால் இங்கேருந்து வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க. ஃபஸ்ட்டு சீப்பு. நான் ஃபஸ்ட்டெல்லாம் என்னோடய தலைக்கு யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி சீப்பு தாங்க. நான் ஊர்லேயே கூட இந்த மாதிரி பெரிய பெரிய பல்லு வச்சு சீப்பு நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அது ஏன்னேன்னு தெரியாது. நான் சிக்கோடை கூட இந்த மாதிரி சீப்பு நான் வாங்கவே மாட்டேன். நான் வெளிநாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே ரெகுலராக நான் யூஸ் பண்ணுற ஒரே சீப்பு இந்த மாதிரி தாங்க. சரிங்களா? அந்த மாதிரி அந்த கிட்ட இருக்குள்ள சின்ன சீப்பு இது தான் யூஸ் பண்ணுவேன். இதில் என்னன்னா, இதை போட்டு இஸ்து அந்த முடி ஃபுல்லாக இதிலே பாதி வந்துடும். சரிங்களா? ஊர்லேயுமே அப்போலேருந்தே இந்த மாதிரி சீப்புலாம் விற்கிது தான். நான் வாங்க மாட்டேன். சிக்கு உடைக்கிற சீப்புன்னு தெரியும், இருந்தாலும் வாங்க மாட்டேன். மெயின் என்னோடய முடி கொட்டுறதுக்கும் எல்லாத்துக்கும் ரீசன் இந்த சீப் யூஸ் பண்ணுறதா இருந்தது. ஆனால் நான் இங்கே வந்ததுலேருந்து என்னென்னா இந்த மாதிரி சீப்பு தாங்க. சரிங்களா? அந்த மாதிரி சீப்பு ஃபஸ்ட்டு நான் சிக்கு உடைக்கிறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுறேன். இதனால் முடி கொட்டுறது கொஞ்சம் கம்மியாகுது. சரிங்களா? என்னதான் உப்பு தண்ணியில் குளித்தா எப்படி இருந்தாலுமே முடி கொட்டுறது கொஞ்சம் கம்மியாகுது. அதனால் ஃபஸ்ட்டு சீப்பு இந்த மாதிரி சீப்பு யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? எல்லாருக்குமே சொல்கிறேன், இந்த மாதிரி சீப்பு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தலை வரும்போது இது பண்ணிக்கோங்க. ஆனால் ரெகுலர் எல்லாரோட வீட்லேயுமே இந்த மாதிரி சீப்பு வாங்கி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய பல்லாக இருக்கிறது. சரிங்களா? இதுவும் ஒரு காரணம். சரிங்களா? எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டாவது என்னென்னா, நான் ஊரில் இருக்கும்போது குளிக்கிறது எப்படின்னா, தலை குளிக்கிறது ஒரு டேட் வச்சுக்குவோம். அதாவது வெள்ளிக்கு செவ்வாய்க்கு தலை குளிக்கிறது, மற்ற நாள் ஃபுல்லாக உடம்புக்கு குளிக்கிறது. இது ரெகுலராக இப்படி தான். நான் மட்டும் இல்லை, அதிகபட்சம் எங்கள் கிராமத்து சைடெலாம் அப்படி தான். சிட்டியில் இருக்கவங்க வேலைக்கு போகிறவங்க அவங்களாம் எப்படின்னு தெரியல, டெய்லி தலை குடிச்சிட்டு போவாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் எங்கள் கிராமத்தில் நாங்கள் ரெகுலராக வச்சுருக்கிறது இதுதான். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை குளிப்போம். அதுக்கு இடையில எதனா ஒன்றா தலை குளிக்கிறது. மற்ற டைம் ஃபுல்லாகவே உடம்பு குளிக்கிறது. இது பழக்கமாகவே ஆயிடுச்சுங்க. ஆனால் அது ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு. ஏன்னா தலைக்கு குளிக்கிறது உங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு பிரச்சனை, அதாவது சும்மா தலை குளிச்சது சளி பிடிக்குது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் குளிக்க தேவையில்லை. ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை தான் குளிப்பேன், செவ்வாய்க்கிழமை தான் குளிப்பேன்ற பழக்கத்தை மாற்றிட்டு உங்களுக்கு வாரத்தில் இப்போ வாரம் 7 நாள்னு வச்சுக்கோங்களேன், அதில் நீங்கள் 5 நாள் 6 நாள் கூட தலை குளிக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை. ஆனால் ஒன்று நம்ம முடியை நல்லா காய வச்சிடணும். அதுக்கான ஃப்ரீயாக டைம் இருக்கணும். அப்படி டைம் இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் ரெகுலராக கூட தலைக்கு குளிங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு குளிங்க. ஏன்னா நான் இங்கே வந்ததுலேருந்து எப்படின்னா, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னா, முடிச்சுட்டு டயர்டாக இருக்கும், கொஞ்சம் தலை குளிச்சுட்டு படுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வேணால் முடி காய வச்சுட்டு படுப்பேன். சரிங்களா?
அது மாதிரி தலை குளிக்க ஆரம்பித்து அதனால தான் என் முடி வளர்ந்துச்சு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் நானும் வந்து டிவிலலாம் பார்த்துருக்கேன், தலைக்கு வந்து குளிக்கிறது இந்த மாதிரி குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எண்ணெய் தேய்க்கிற விஷயம், எண்ணெய் வந்து எப்படின்னா அதை நம்ம சொல்கிற ஊரில் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தலை குளிக்கணுமா, மற்ற நாள்லாம் என்ன பண்ணுவோம், எண்ணெய் நல்லா வச்சுட்டு அந்த எண்ணெய் வந்து ஒரு 2 நாளைக்கு அந்த எண்ணெய் வச்ச தலையிலேயே வாரி வாரி கட்டிக்கிறது, இப்படி தான் பண்ணுவோம். அப்படியும் பண்ணவே கூடாது. என்ன பண்ணணும்னா எண்ணெய் வந்து இன்னைக்கு குளிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா தடவிட்டு குளிச்சிருங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம்னா கூட பிரச்சனை இல்லை. நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஊறினதுக்கப்புறம் குளிச்சுடுங்க. இந்த எண்ணெய் தலையிலே தேய்ச்சி வச்சு தலைவாரினுங்கிற பழக்கத்தை மாற்றணும். உங்களுக்கு முடி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அந்த பழக்கத்தை மாற்றிக்கோங்க. சரி, நான் வந்து அதை மாற்றிட்டேன், டோட்டலாக அதை வந்து மாற்றிட்டேன். ஏன்னா எண்ணெய் வந்து நான் எது யூஸ் பண்ணுறேன்னா, இது வந்து என்னென்னா எங்கள் ஓனர் வந்து கரெக்டாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் ஷாம்பு சொல்லிடுறேன். ஷாம்பு எண்ணெய் சோப்பு இது 3மே வந்து எங்கள் ஓனர் தான் எனக்கு வாங்கிட்டு கொடுக்குறாங்க. எப்படின்னா ரெகுலராக வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க. சோப்பு கூட ஷாம்பு கூட வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் எண்ணெய் வந்து இந்த மாதம் நான் காலேஜ்னு சொன்னேன்னா 2 மாதம் கழிச்சு தான் எண்ணெய் வாங்கிட்டு கொடுப்பாங்களே. அது ஏனத்தை கேட்டால் மறந்துட்டேன்னுவாங்க. அப்படி வேணால் இந்த எண்ணெய் தான் வாங்கிட்டு வருவாங்க. சரிங்களா? ஆனால் எனக்கு இந்த எண்ணமே பிடிக்காது. எனக்கு வந்து ஊரில் வந்து நம்ம செக்கில் ஆட்டின அந்த பியூர் தேங்காய் அதை தடவி தான் எனக்கு பழக்கம். இந்த எண்ணமே எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் அவங்க வாங்கி கொடுக்குறாங்கன்னா அந்த எண்ணெய் தான் தடவின்னு இருப்பேன். அப்புறம் இடையில என்ன பண்ணேன்னா, அதான் எண்ணெய் வந்து இவங்க ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு டைம் தான் வாங்கி வராங்க, இந்த எண்ணெய் கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நானே என்னோடய சம்பளம் வச்சு என்னோட காசு எடுத்து எனக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவேன். கடைக்கு அப்பப்போ அனுப்ப மாட்டாங்க. அதனால் கிச்சனில் வேலை செய்கிறாங்களா அந்த அண்ணாட்ட காசு கொடுத்து அனுப்பி வேறு வேணும்னா வாங்கிட்டு வச்சுக்குவேன். அந்த மாதிரி வேண்டாம் சொன்னதாங்க இந்த எண்ணெய். இது வந்து நான் சொன்ன பியூர் தேங்காய் எண்ணெய் வேணும்னு சொல்லி கேட்டேன். ஆனால் இவர் வாங்கினது இது பியூர் தேங்காய் எண்ணெய் கிடையாது. இதுலேயும் வந்து இந்த எண்ணெயில் ஒரு மாதிரி மல்லிகைப்பூ வாசனை மாதிரி மல்லிகைப்பூ அந்த வாசனை இருக்குது இந்த எண்ணெயில். இது தடவினாலுமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் வாயின் வந்துட்டாருன்றதுக்காக பாருங்க, இந்த பாட்டில் இதில் பாதி காலி பண்ணிட்டேன். 2மே ஓப்பன் பண்ணிட்டேன். சரிங்களா? இந்த எண்ணெய் என்னன்னா எண்ணெய் வந்து தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டேன்னா எனக்கு ஓகே. அதனாலையும் முடி வந்து நீட்டாகவும் இருக்குது, அதிகமாக கொட்டுறதுல ஓரளவுக்கு இதுவாக இருக்குது. சரிங்களா? அப்புறம் வரங்க, இதுதாங்க என்னோட மெயின் காரணம் என்னோடய முடி வளர்றதுக்கு இந்த எண்ணெய்ன்னு சொல்லலாம். இது என்னென்னா சிபிசின்னு போட்டிருக்கு. சரிங்களா? இந்த எண்ணெய் வந்து பியூர் தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கினேன். சரிங்களா? இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, 1.5 தினாரா. நம்ம ஊருக்கு ஒரு தினார் ஒரு 250 வச்சுக்கோங்களா. 250 ஒரு 380 ரூபா 400 ரூபா கிட்ட வருது வச்சுக்கோங்க. 400 ரூபாங்க இந்த எண்ணெய். 1/2 லிட்டரு வரும். 1/2 லிட்டரு 400 ரூபா. சரிங்களா? இந்த எண்ணெய் வந்து இருங்க ஓப்பன் கூட பண்ணல. இது என்ன பெரிய பிரச்சனைனா, இது வந்து ஓப்பன் பண்ணுறது கிடையாது. கத்தி மேலே இல்லை ரூமில், அதாவது இதுதான் இருந்தது, கத்திரிக்கோள் தான் இருந்துச்சு, அதில் ஓப்பன் பண்ணுறதுங்க. இது ஓப்பன் பண்ணிவிட்டு வரேன். ஓப்பன் பண்ணிட்டேங்க. இந்த எண்ணெய் தாங்க. இப்போது நான் வந்து அதான் ஏற்கனவே சொன்ன ஊரில் வந்து நான் வந்து அந்த செக்கில் ஆட்டுறோம்ல அந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணோன்னே, வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் இங்கே வந்து நான் தேடின எனக்கு பியூர் தேங்காய் எண்ணெய் வேணும்னு சொல்லிட்டு எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி, இது வந்து எங்கள் ஓனர் அவங்க பொண்ணு தான் எனக்கு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. சரிங்களா? நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு நான் எத்தனை கடையில் பார்த்துட்டேன், எனக்கு தேங்காய் எண்ணெய் கிடைக்கல, இந்த மாதிரி ஏதாவது மிக்சடாக தான் இருக்குதுன்னு சொன்னதுக்கு இந்த எண்ணெய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. 1.5 தினார். சரிங்களா? இதை ஊற்றி காமிக்கிற கையில். இதுதாங்க எண்ணெய், தேங்காய் எண்ணெய் வாசனை அப்படி வருது பாருங்க. செம்ம வாசனையாக இருக்கும். வாசனைனா நம்ம சுத்தமாக எண்ணெய் ஆட்டோம் செக்கில் ஆட்டோலாம் அந்த மாதிரி எம்மாடியோ இடம் இல்லாமல் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு இது இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்க. சரிங்களா? இதுதாங்க இந்த எண்ணெய் தான் எனக்கு பிடிக்கும். இது இவ்வளோ நாளாக வந்து இந்த எண்ணெய் காலி ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து இது இந்த மாதிரிலாம் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி தடவிட்டு இருந்தேன். சரிங்களா? இப்போ இது வாங்கினதில் அதெல்லாம் எடுத்து ஓரம் கட்டிடுவேன். இந்த எண்ணெய் தான் தடவுனே இருங்க. வர என்ன பண்ணுவோன்னா, அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டில் நல்லா ஊற்றி வைக்கணும். இந்த எண்ணெய் வந்து குழ தலையில் தடவிடுவேன்.
இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஷாம்பு வாங்கி மாளாது. இப்போ இவ்வளோ எண்ணெய் தடவிட்டு இருக்கிறோன்னா அதுக்கு நல்லா ஷாம்பு போட்டு குளித்தா தான் நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெய் பீஸு நல்லா போகும். அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். நம்ம அம்மா ஷாம்பு என்ன பண்ணுறது? எனக்குமே வந்து அம்மா சில பேர் நினைக்கலாம், உனக்கு நாம அவங்க ஓனர் வீட்டில் வாங்கி தராங்க, அந்த ஷாம்பு போட்டு குளிச்சிருவோம், நாங்கள் இந்த மாதிரி எண்ணெய் தடவி குளிச்சா எங்களுக்கு யார் ஷாம்பு வாங்கி தரதுன்னு. எனக்குமே இவங்க வந்து ஷாம்பு வந்து ரெகுலராக மந்த்லிலாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. 2 மாதம் ஆகிடும், 3 மாதம் ஆகிடும், அந்த மாதிரி கூட நிறைய டைம் ஆகிருக்கு. அப்படின்னு அந்த டைமில் பண்ணோன்னா நானே தான் காசு போட்டு எதாக இருந்தாலும் வாங்கிக்குவேன். சரிங்களா? உங்களுக்கு வந்து முடி வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும், முடி வந்து வளரணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பியூராக தேங்காய் எண்ணெய் வாங்கி நல்லா வந்து தலையில் தேய்ச்சிட்டு ஊற வச்சுருங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா போயிட்டு உங்களுக்கு எந்த ஷாம்பு வேணுமோ ரெகுலரான ஒரே ஷாம்பை யூஸ் பண்ணுங்க. நான் தான் அவங்க வாங்கி கொடுக்குறாங்கன்னு ஏதோ ஒரு ஷாம்பு அப்படி போட்டுக்கிறேன் நான். அது மாதிரி எண்ணெய் கீழே இதெல்லாம் ஊற்றுதுங்க வீடியோ இருக்கிறதுல. இது கரெக்டாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வேறு ஒரு பாட்டில் ஊற்றி வைக்கணும். இதுலேருந்து ஊற்றுறோன்னா கீழே அப்படியே ஊற்றுது. டைமர் ஓடுனேங்குது, சீக்கிரமாக வீடியோ எடுக்கணுன்னே இது பண்ணுறேன். இந்த மாதிரி என்ன பண்ணுவோம்னா நல்லா தடவிக்குவோங்க, நிறைய தடவுவோம் குழவுன்னு. இது கீழே கொஞ்சம் போதும் அப்படியே வேஸ்ட்டாக, அதனாலே கஷ்டமாக இருக்குது. வேற ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுக்கலாம். எவ்வளோ எண்ணெய் தடவுறோம் பாருங்கள். ஃபுல்லாக வந்து குழன்னு தடவிடுவேன். நான் ஃபுல்லாக தடவிட்டு வரேன். அவ்வளோதான்ப்பா, நல்லா தடவிட்டேன்னா இந்த மாதிரி எண்ணெய் வந்து குழன்னு தடவிட்டு கொஞ்சம் மசாஜ் மாதிரி அப்படியே மைண்ட் அப்படியே. இப்போ வந்து வீடியோ எடுத்தாலும் நின்று இருக்கிறேன், பெட்டில் வந்து உட்காந்துட்டு பொறுமையாக எண்ணெய் தடவி இப்படியே மண்டே போச்சுன்னு அப்படியே மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணுவேன். நிம்மதியாக இருக்குங்க எனக்கு நிஜமாலுமே. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நான் இப்போ வந்து நைட்டு எண்ணெய் தடவுறது டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி. சரிங்களா? நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு வந்து டைம் இருக்கிறது இல்லை, அப்படியே வேலை அப்படியே ஓடிடுதா, டைம் இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா நைட்டில் எண்ணெய் தேய்ச்சின்னு படுத்துருவேன். ஆனால் தலைக்காணிலாம் எண்ணெய் ஆகிடும். அது நான் என்ன பண்ணுவேன்னா இருங்க வர தலைக்காலாம் எண்ணெய் ஆகக்கூடாது அப்படின்னா நான் இந்த கவர் போட்டு தலையில் இருங்க. அவசர மாதிரி பண்ணுறேன்னா நல்லா எண்ணெய் குழகுன்னு தடவிட்டு இந்த மாதிரி வந்து தலையில் வந்து கவர் வந்து இது பண்ணிக்குவேன். இந்த தலைகாணியில் வந்து எண்ணெய் ஆகக்கூடாதுன்னு. சரிங்களா? இப்போதைக்கு கொஞ்ச நேரம் எடுக்கிறதுங்க. அப்படி இல்லைன்னா அப்படி கூட படுத்துட்டு ஒரு நாளைக்கு எண்ணெய் ஆயிடுச்சுன்னா தலைகாணி உரம் மட்டும் கைட்டி துவைச்சிடுவேன். சரிங்களா? நைட்டில் வந்து இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சின்னு படுத்துடுவேன். காலையில் எழுந்துச்சி சீக்கிரமாக எழுந்துச்சி குளிச்சுட்டு முடி நல்லா காய வச்சுக்குவேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவோம், இந்த நைட்டில் எண்ணெய் தேய்க்கிற பழக்கம்லாம் வச்சுக்காதீங்க. காலையில் உங்களுக்கு டைம் இருக்கும்ல, நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு அழகாக குளிங்க. முடி வந்து நல்லா நீட்டாக வளரும், நல்லாவே இருக்கும். இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சீப்பு வந்து அந்த சின்ன சீப்பு வந்து இது பண்ணக்கூடாது, பெரிய சீப்பு யூஸ் பண்ணுங்கள். 2வது ஷாம்பு ஒரே ஷாம்பை இது பண்ணுங்கள். 3வது வந்து எண்ணெய் மெயினாக நம்ம செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய் அது இது மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருந்தால் நீங்கள் வந்து நிறைய அதில் வேறுலாம் போடுவாங்க, வெந்தயம் போட்டு அதெல்லாம் போட்டு கருவேப்பெல்லாம் போட்டு ஊற வச்சேன்னு தடவுறது இருக்குது, அதுவும் நல்லது தான். ஆனால் எதுவுமே வேணாம்ப்பா, நார்மலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த செக்கில் ஆட்டினா சுத்தமான தேங்காய் இருக்குல்ல, அந்த எண்ணெய் வந்து நல்லா தடவி இந்த மாதிரி ஊற வச்சுட்டு இந்த பழக்கத்தை மாற்றுங்க. அதாவது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தலை குளிக்கிறது, மற்ற நாளாக எண்ணெய் வச்சு தலை வாருது, அந்த பழக்கத்தை நம்ம மாற்றினாவே ஓகேவாக இருக்கும். நான் வந்து அதை மாற்றிட்டேன். சரிங்களா? இப்போ நான் அதிகமாக நான் குளிக்கிறது வந்து தலைக்கு தான் குளிக்கிறேனே. இங்கே வந்து வேலை செய்கிறது அப்படின்ட்டு எனக்கு வந்து நார்மலாகவே என்னோட உடம்பு வந்து கொஞ்சம் ஹீட்டாகவே இருக்கும், எப்பவுமே சூடாகவே இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி மசாஜ்லாம் பண்ணிவிட்டு குளிக்கும் போது எனக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், முடி நல்லாவே வளரும். எனக்கு வந்து முடி கொஞ்சம் நல்லா லாங்காகவே இருக்குது, ஆனால் முடி கொட்டுறது வந்து கொஞ்சம் கொட்டின்னு தான் இருக்குது. இந்த உப்பு தண்ணி இருக்கிறதால கொட்டுது, அது ஒன்றுமே பண்ண முடியல. சரிங்களா? இப்படி தான் என்னோட முடியை நான் மெயின்டைன் பண்ணுறேன். மெயின் எனக்கு என்னென்னா குளிக்கிறது, எண்ணெய், இது 2 தான் என்னோடய முடி வளர்றது காரணமே. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.